அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், பொருளாதார வளர்ச்சி கட்சி எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்ட்டி நமது கட்சியினுடைய சமூக நலத்திட்டங்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய பல நலத்திட்டங்களை இன்னும் சிறப்பாக முறையிலே வடிவமைத்து செயல்படுத்த வேண்டும் என்பது நம் கட்சியினுடைய நோக்கம். அந்த அடிப்படையிலே நாம் நம்முடைய கட்சிக்கு ஏழை எளிய மக்களுக்கு, தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை ஒரு மணி நேரத்திற்கு குறைந்தபட்ச சம்பளமாக ஒரு மணி நேரத்திற்கு ரூபாய் 150 நிர்ணயம் செய்ய விரும்புகின்றோம். வீட்டு வேலை செய்பவர்கள் கூட ஒரு மணி நேரம் வேலை செய்தால் ரூபாய் 150 நாம் வழங்க வேண்டும். தொழிற்சாலைகளிலே வேலை செய்தாலும் அந்த 150 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு குறைந்தபட்ச சம்பளமாக வழங்க வேண்டும். அமெரிக்கா, ஜப்பான், ஜெர்மனி போன்ற நாடுகளிலே ஒரு மணி நேர கணக்கு அடிப்படையில் தான் சம்பளங்கள் கொடுக்கப்படுகின்றது. வளர்ந்த நாடுகள். அதே அடிப்படையிலே நம்முடைய மக்களுக்கு ஒரு மனிதன், சாதாரண தொழிலாளி, சாதாரண வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணி 8 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் வேலை செய்தால் மாதம் 30,000 கிடைக்க வேண்டும். குறைந்தபட்சம் மாதம் 30,000 கிடைக்க வேண்டும். ஆண்களுக்கு 30,000, பெண்களுக்கு 30,000. ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி இருவரும் வேலை செய்தால் அவர்களுக்கு மாதம் 60,000 கிடைக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே குறைந்தபட்ச ஊதியமாக ஒரு மணி நேரத்திற்கு 150 ரூபாய் திட்டத்தை நாம் அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். இதை சட்டமாக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஏழை எளிய மக்கள் மாதம் கணவன் 30,000, மனைவி 30,000, 60,000 கொண்டு அழகான வீடுகளிலே குடியிருக்க முடியும். தான் பெற்ற 2 குழந்தைகளுக்கோ 3 குழந்தைகளுக்கோ நல்ல கல்வியை கொடுக்க முடியும். நல்ல சுற்றம் சுகாதாரத்தோடு வாழ்வதற்கு அந்த 60,000 ரூபாய் அவசியமாக தேவைப்படுகின்றது. நடுத்தர மக்களாக வாழ்வதற்கு அடிப்படை தேவைக்கு இந்த 60,000 தேவை இருக்கின்றது. ஆகவே எங்களது முதலாவது திட்டம் ஏழைகள் நலன் சார்ந்த திட்டம். குறைந்தது ஒரு மணி நேரத்திற்கு 150 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற திட்டம். 8 மணி நேரத்திற்கு நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். மாதத்தில் 25 நாட்களுக்கு கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். 30,000 குறைந்தபட்சம் அவர்கள் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி தர வேண்டும். இந்த அடிப்படையிலே ஏழை எளிய மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நாம் வழிகாண வேண்டும். இது எங்களது பொருளாதார வளர்ச்சி கட்சியினுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் பார்ட்டியினுடைய முதலாவது நலத்திட்டம், சமூக நலத்திட்டம். நன்றி, வணக்கம்.